சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். கன்னிராசி பொதுவாகவே அழகு அறிவான ஒரு ஜாதகம். நிறைய டாக்டர் வருவீங்க, சயின்டிஸ்ட் ஆவீங்க, மருந்து தயாரிக்கங்க பாருங்கள், பிஃபார்ம். அந்த மருந்து தயாரிக்கக்கூடியவங்க, ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க நிறைய இந்த ஜாதகம் தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா கடின உழைப்பு இருக்கும், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லக்கூடிய படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. ஆனால் இந்த படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ், டீனேஜ், ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வரக்கூடிய வயசு அந்த டீனேஜ். ஆனால் இருந்திருந்தாலும் 23, 25க்குள்ள கல்யாணங்காட்சிகள் முடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் உங்கள் ஜாதகம் அதாவது 2 தாரத்து ஜாதகத்தன்மை வந்துடும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கால தாமதமாக தான் திருமணம் பண்ணணும். இது விதி விலக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்குது டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் படிக்காங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் படிக்கணும், வெளிநாடு வெளி தேசம் போய் படிக்கணும். இப்படி படிக்கக்கூடிய தன்மைக்கூடிய பெண்களுக்கு காலத்துக்கு முன்ன சிறு வயசில் காதல் பண்ணாலோ இல்லை கல்யாணமே பண்ணாலோ அது நிற்காது. ஏன்னா குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு நாகதோஷமே வந்துட்டு போகும். முறையான விதியான தெளிவான அமைப்பில் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து எந்த வயசு, எந்த அந்தரம், எந்த தசாபுத்தி, அந்த புத்தியில் கல்யாணம் பண்ணாதான் உங்கள் ஜாதகத்தில் நிற்கும். குரு புத்தி, சுக்கிர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த புத்தியை பார்த்து நடக்கிற புத்தியை பார்த்து கல்யாணம் பண்ணாதான் கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்காக வாழணும், இல்லை நாட்டுக்காக வாழணும். போட்டிருக்கிற துணியும் உன்ன உணவும் தான் உங்களுக்கு சொந்தம். உங்கள் அக்கா தங்கச்சி பிள்ளைங்களையோ, உங்கள் அண்ணன் தம்பி பிள்ளைங்களையோ, உங்கள் தாய் தகப்பனை அவங்கள நான் வளர்த்துக்கிறேன், வாலிபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வந்துடும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் ஏமாறுவீங்க. 30 வயசு 35 வயசில் கன்னிராசிக்காரங்களுக்கு குருதசை நடக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2 தாரத்து தோஷம் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு இன்பமாக அமையும், இல்லறம் மட்டும் நல்லறமாக அமையாதுன்னு கேட்குறது விதி ஒரு பக்கம். ஆனால் அதை மதியால் வெல்லணும். நீங்கள் தான் உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் அப்பாவுடைய அப்பாவை நினைக்கணும். அப்படி நினச்சி இருந்தால் தான் கன்னிராசிக்காரங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய தருணமும் மேன்மை அடையக்கூடிய தருணமும் உங்களுக்கு தான் உண்டு. பெண்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம். ஆனால் கன்னிராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயது, ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ள அர்த்த நாரீஸ்வரன் சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய தொடர்பு ஏற்படும். திருநங்கையாக ஆகணும்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் பிரச்சனை கூட உங்களுக்கு வரும். இதுவும் விதி. அதனால் கன்னிராசிக்கார பெண்கள் பாசத்துக்கு அடிபணிஞ்சவங்க, அந்த பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்க. கன்னிராசியில் பெண்கள் இருந்தால் தயவு செய்து கெடுக்கிங்க. எந்த குறையும் எந்த தோஷமும் வராது, பயப்பட வேண்டாம். ஏன்னா மேன்மை தரக்கூடிய ஒரு ராசினா கன்னிராசி தான். 2025க்கு முன்னே ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கன்னிராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருந்துச்சு. இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அது நிற்காது, பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படி கல்யாணம் பண்ணினீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு எப்படி 3 நாள் சந்திராஷ்டமோ அந்த மாதிரி 3 நாள் கன்னிராசிக்காரங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்காது ஏதாவது ஒரு கோயிலுக்காது போய் 3 நாள் தங்கிட்டு வரணும். பிரிவும் கேட்கறது கன்னிராசியில் உண்டு. அப்படி ஒரு 3 நாள் இப்படி தங்கிட்டு வந்தால் ஒரு பிரிவு கிடையாது. கன்னிராசிக்காரங்க தாய்மை குணத்துக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய நர்ஸ் இதில் நிறையா இருப்பாங்க, பாசத்துக்கு அதிபதியானவங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க மேன்மை வரக்கூடிய தருணம் இப்போ இருக்குது.
சனி பகவான் வேணால் கண்டக சனியில் இருக்கலாம். இப்போ இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் குரு பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பார்வை இருக்குது. அதனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு ஆற்றல் தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணமே இப்போ நீங்கள் பண்ணலாம், பயமே கிடையாது. முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்தெல்லாம் உங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு அதாவது சூழ்ச்சிகள், தொந்தரவுகள், சூனியங்கள்லாம் உங்கள் ராசிக்கு பண்ணுவாங்க. தாய் தகப்பனுக்கு அந்த வீட்டுக்கு பண்ணதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கணும். கன்னிராசிக்காரங்களோட உடல் நலவு குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 45 வயசுக்கு மேலே 55 60 வயசு உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணையம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பை பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. குடல் சம்பந்தப்பட்ட நோய் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் உங்கள் முன்னோரன்னு நினச்சிக்கணும். கன்னிராசிக்காரங்க உங்கள் உடம்பை நீங்கள் கேர் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க ஏக்கம் பாசம் அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, நல்ல ஒரு தெளிவான அமைப்பை கொஞ்சம் பக்குவம் பண்ணிக்கணும். ஆரோக்கியத்து மேலே முழு கவனம் செலுத்தணும். நீங்கள் இந்த ஒரு வரக்கூடிய மாதங்களில் கண்டச்சனி நடக்குது. கண்டகச்சனி கேட்டாவே இடையூறு தாங்க, பயப்படலாம் வேணாம். இருந்தாலும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது, என்ன பலன்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க, பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 3-4 லைனு. ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க, உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க, இதுதான் அர்த்தம். இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்குறது தான் அர்த்தம். அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள், அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும், நம்ம முன்னோர் சாதகமும் வரும். அதுதான் முன்னோர் சொத்துகள். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு தான். அந்த மாதிரியான தன்மை வரனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும். இயற்கையே அன்னை, இயற்கையை வணங்கணும். கடல், காடு, மலை, நிலம் இவங்களெல்லாம் நம்ம வணங்கணும். ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும். மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும். இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக 120 வயசு. ஆனால் இன்னைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே. ஏன்னா வெறி, பணம், ஆசை இதெல்லாம் வெறிக்காக, பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும். எவ்ரி மார்னிங் 6 to 7 உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலைமையில் உடம்பு மேலே வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும். சிவாய நம.